நற்றுணையாவது நமச்சிவாயமே. சிவசிவா. உங்கள் டிகேஎஸ் சென்னையிலிருந்து கடந்த 3 வெள்ளிக்கிழமை அன்றைய தினத்திலே இன்னைக்கு போன வாரம் வெள்ளிக்கிழமை, அதுக்கு முந்தின வாரம் வெள்ளிக்கிழமை, அப்படியாக 3 நிறைஞ்ச வெள்ளிக்கிழமைகளிலே ஸ்ரீ கமலாம்பாள் தாயாரும் ஸ்ரீ ஆரூரார் ஸ்ரீ தியாகராஜ பெருமானினுடைய அருட்கருணையினாலே அடியேன் திருவாரூர் 3 வாரம் தொடர்ந்து செல்லக்கூடிய பாக்கியத்தினை அம்மையப்பன் அருள் இருக்கிறார்கள் என்று தான் சொல்ல வேண்டும். அப்படியாக இன்றைய தினம் சென்னையிலிருந்து திருவாரூர், நாளைய தினம் ஸ்ரீ கமலமுனி சித்தரினுடைய குரு பூஜை நாளைய தினம் திருவாரூரிலே கோலாகலமாக திருவாரூர் திருக்கோயிலினுடைய அருட்கருணையினாலே இந்த வைபோகமானது, இந்த குரு பூஜையானது நடக்கவிருக்கின்றது. ஸோ பாக்கியம் உள்ளவர்கள் மட்டுமே இந்த குரு பூஜையிலே சித்தர்களுடைய அனுக்கிரகம் பெற்றவர்கள் இந்த குரு பூஜையிலே கலந்து கொள்ளும் பாக்கியத்தை அருள்வார்கள். அதனால தான் சொல்லுவாங்க, சிவனை வணங்கணுன்னா அவருடைய பாதத்தினுடைய அருட்கருணை இருந்தால் தான், அவரது அருளால் தான் நாம் சிவனையும் வணங்க முடியும். அப்படியாக தான் சித்தர்களுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தான் இந்த பாக்கியம் கிடைக்கும். அப்படியாக ஐயனுக்கு இந்த பாக்கியமானது தொடர்ந்து திருவாரூர் 3வது வெள்ளிக்கிழமை அன்று செல்லக்கூடிய பாக்கியத்தை பாக்கியத்தை கிடைச்சிருக்குது. அது மட்டுமல்ல, தொடர்ந்து 3 வாரமும் ஸ்ரீ சாயரட்ச பூஜை, தியாகராஜ பெருமானினுடைய சாயரட்ச பூஜை, அதாவது தேவர்கள், ரிஷிகள், மகரிஷிகள், சித்தர்கள் எல்லாம் வந்து அந்த சாயரட்ச பூஜையில் கலந்துப்பாங்க. ஸோ அப்படிப்பட்ட ஒரு பாக்கியம் அடியேன் பெற்றோர்கள் செய்த புண்ணியத்தினால் இது கிடைக்கப்பெற்றது தான் சொல்லணும். ஸோ அனைவரும் கூடுமான அளவுக்கு நாளைய தினம் திருவாரூரிலே நடக்கக்கூடிய கமல முனி சித்தநாத பெருமானினுடைய குரு பூஜை அனைவரும் கலந்து கொண்டு சித்தத்தினை பெறுமாறு அடியேன் சார்பாக இந்த பதிவினை பதிவிட்டுள்ளேன். சித்தநாதர்களை வணங்கினால் சிவபெருமானினுடைய தீட்சை கிடைக்கும். யாம் பெற்ற இன்பம் பெருக வையகம், பெருக வையகம். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம. சென்னையிலிருந்து உங்கள் டிகேஎஸ். சிவாய நம, சிவாய நம. அவருடைய அழைப்பினை, சித்தருடைய அழைப்பினை ஏற்று திருவாரூர் கிளம்பியாச்சு டிகேஎஸ். சிவாய நம, சிவாய நம, சிவாய நம.